அஸ்ஸலாமு அலைக்கும். தற்போது நம்ம சிலோவில் இரவு நேரம் இந்த இடம் 12 அடி தண்ணி வந்த ஏரியாவாக சொல்லப்படுது. ஜயபீமங்கிற பகுதி. இந்த பகுதிகளிலையும் மக்களால் தரப்பட்ட பொருட்களை கொண்டு கொடுக்கிற பணியில் நம்ம சகோதரர் ஈடுபட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கொற்றாமுல்லையில் ஆரம்பித்து கொற்றாமுல்லை, தும்மோதர, மாதம்ப, அதுக்கப்புறம் சிலோவில் இன்னொரு பகுதி, இப்பொழுது ஜயபீம, இந்த 4 பகுதிகளுக்கு மக்கள் தந்த பொருட்களை கொண்டு அப்படியே ஒப்படைச்சிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலாஃபம் மைக்குளம் பிரதேசத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். வெள்ள அனர்த்தத்தினால் மிகவுமே பாதிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட எங்களோட மெயின் ரோட்டில், கொழும்பு மெயின் ரோடுலேயே 4 அடிக்கு மேலால் தண்ணி வந்துருந்துச்சு. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உலருணவு பொதிகள் தாராளமாக இல்லாட்டியும் இப்பொழுது தேவைக்கு எங்களுக்கு கிடைச்சிக்குது. அது தவிர எங்களுக்கு இப்பொழுது தேவையானது அத்தியாவசிய பொருட்கள் தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது. எங்களுக்கு தூங்குறதுக்கு பெட்ஷீட், தலகாணி, பாய் கூட இல்லாத வீடுகள் அதிகமானவங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய பிரதேசத்தில். அப்போ எங்களுக்கு இப்போ அத்தியாவசியமாக முக்கியமாக எங்களுக்கு அதுதான் இப்போ தேவைப்பட்டு கொண்டிருக்குது. அதே போல் கிச்சனுடைய சாமான்களும் கொஞ்சம் தேவைப்படுது. அதே போல் வீட்டுடைய ஏனைய தளப்பாட சாமான்களும் தேவையாக இருக்குது. மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுட்டு. ஆகவே உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு செய்து தருமாறு நாங்கள் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். தந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்று கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னும் மேலதிகமாக நிறைய இந்த மக்களுக்கு தேவைகள் இருக்குது. தர விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் இருக்கிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியாது சில நாடுகளில். அப்படிப்பட்டவர்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் போது அதற்குரிய வழிகாட்டுதல்களை தர தயாராக இருக்கிறோம். நம்முடைய பணிகளை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு எங்கள் குழுதான் இதுக்காக முழுமையாக பாடுபட்டு கொண்டிருக்காங்க. அத்தனை பேருக்கும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ்.